அதாவது உண்மையாலுமே எந்த ஒரு முதலீடுமே தமிழகத்தில் வரவில்லை. இவங்க போயிட்டு அப்படியே டூர் மாதிரி போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு அப்படி வர்றாங்களே தவிர நிலைமையில எவ்வளவு செலவு இதுல அரசு அதிகாரிகள் எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட போறாங்களாம். மாண்புமிகு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து வெள்ளை அறிக்கை கட்டா எவ்வளோ நக்கல் இருந்த அந்த டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து காமிப்பா வந்து, ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது வந்து இந்த கிட்னி திருட்டுங்கிறது வந்து ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அவ்வளோ திருட்டு நடந்திருக்கு. நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கில் சொல்ல வர்றாங்க. இப்போ வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லின்னு தெரியல. ஏன்னா எண்ணிலடங்கா வறுமை கோட்டை கீழே வாழ்றவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது, மீதி எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மருத்துவமனையில் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்கன்னா, அந்த 23 குழந்தைகள் இறந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப மத்திய பிரதேச அரசு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு இதே தெரிய வருது. நடவடிக்கை அது இவங்க பண்ணலையே அரெஸ்ட். அவங்க மத்திய பிரதேச அரசு அவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு போறாங்க. அந்த இதுக்கே வந்து இவங்க கோஆபரேட் பண்ணு அவங்க. கரூர் இன்சிடென்டா இருக்கட்டும், கரூர் இன்சிடென்ட்லயும் உங்களுக்கு ஃபெயிலியரு, கிட்னி திருட்டு வழக்குலையும் உங்களுக்கு ஃபெயிலியரு, இந்த மாதிரி நிறைய. இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து நிறைய தமிழக அரசு வந்து குட்டு வாங்கிக்கிட்டே இருக்கு. 15 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தீங்கல்ல, பசையான பதவியில் அவங்க கட்சியோட சேர்ந்தவங்க மந்திரியாக இருந்து வாங்கினீங்களே, அப்போ என்ன தூக்கத்தில் இருந்தீங்களா இல்லை கோமாவில் இருந்தீங்களா நீங்கள்? அப்ப ஏன் இந்த கச்சத்தீவை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசல? எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள்ட்ட தான் அந்த வண்டி வாங்கிட்டு வந்து 12 மணிக்கு கொடுக்குறேன்ட்டு போனாரு, ஆனா அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் வேறங்க. அவங்க தெரியுது இவன் பண்றான், இது உண்மையா இது நடிப்பா அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு நொடியில வந்து இந்த காலத்து இப்போ இளைஞர்கள்லாம் அந்த நொடியில வந்து போன்ல எல்லா டீட்டெயில் எடுத்துடுறாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வயை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். பல்வேறு நிகழ்வுகள், அதாவது அந்த நிகழ்வுகளை பத்தி பேசுறதை தாண்டி அதை கடந்து போற அளவுக்கான ஒரு மனப்பக்குவம் தமிழக மக்களுக்கு வந்துருச்சா இந்த 4.5 ஆண்டுகள்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள், ஒரு விஷயத்தையும் பேசி இது இப்படி தாப்பா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபாக்ஸ்கான் விஷயத்தை எடுத்துட்டோம்னா பதிவு போடுறாரு அமைச்சர், அதற்கு எதிர்கேள்வி வருது, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுக்குது. மீண்டும் சட்டசபையிலேயே ஒரு பெரிய நீண்ட விளக்கத்தை கொடுக்கிறார். வரத்தான் போகுது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வரலன்னா சொல்லியிருக்காங்களே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட்டே வரல சொல்லலன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றார். ஒரு மாண்புமிகு அமைச்சருடைய இந்த பதில் உங்களுக்கு சரியானதாகவும் ஏற்புடையதாகவும் இருக்கா? இல்லை, இது மறுபடியும் வந்து அவங்க வந்து முழு பூசணிக்காயை வந்து சோற்றில் மறைக்கும் செயல் தான் வந்து இந்த அமைச்சர் பேசிட்டு டிஆர்பி ராஜா பேசிட்டு இருக்கிறது. அதுதான் என்ற திங்கட்கிழமை தான் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் இந்திய தலைமை நிர்வாகி வந்து ராபர்ட் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து சிஎம்ஐ பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்த உடனேயே இவர் வந்து மினிஸ்டர் வந்து ராஜா வந்து அவர் ட்விட்டர் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி 15,000 கோடி முதலீடு செய்கிறாங்க, 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபஸ்ட்டு போடுறது வந்து இந்த ராஜா தொழில்துறை மந்திரி தான் போடுறாரு. சிஎம்ஓ வந்து இது பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து உடனே ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இமீடியட்டாக வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போடுறாங்க. ஏன்னா மீட்டிங் பார்த்துட்டு வந்த உடனே அவங்க மீட் பண்ணிட்டு வந்த உடனே அமைச்சரோட ட்விட்டரில் என்ன பண்ணுறாங்க, 15,000 கோடி முதலீடு செய்ய போகிறாங்க. அது இப்போயே அந்த ட்விட்டரில் அவர் போட்டதில் இருக்குது. 15,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இதனால் உருவாக போகிறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இது வந்து இந்த இது வெளிச்சத்துக்கு வந்த உடனே அவங்க இல்லை, நாங்கள் புது விதமான முதலீடெல்லாம் எதுவுமே பண்ணலை, நோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15,000 கோடி முதலீடு பண்ணுறாங்கன்னா அது புது முதலீடு தானே, பணத்தை கொண்டு வந்து தானே முதலீடு பண்ண போகிறாங்க, அது புதிய முதலீடு தானே. இப்போ அந்த கேள்வி வருது, அந்த கிளாரிட்டி நம்ம அந்த கேள்வி வைக்கணுமா? இல்லை அந்த அளவுக்கு தமிழக மக்கள் ஒன்றும் தெரியாதவங்க இருக்காங்களா? நான் அதை தான் சொல்ல வரேன். இவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே முதலீடு பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் சொல்றாங்க இல்லையா, இன்னும் கண்டிப்பா வரும். இப்ப அசம்பிளியில பேசுறது ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதுதான் அந்த அப்படிங்கிற ஒரு உருட்டு விட்டுறாங்க. இப்ப சட்டசபையில மறுபடியும் வரும். இல்ல சார், ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்றதா இருந்ததுன்னா நீங்க எதுக்கு ட்வீட் பண்றீங்க? 15,000 முதலீடு வருது, 14,000 வேலைன்றது எதுக்கு சொல்றேன்? அதுதான் சொல்றேன். ஒரு கம்பெனியோட ஒரு இந்தியா ஹெட் வந்து ஃபாக்ஸ்கானோட ஹெட் வந்துட்டு ஒரு கேட்டசி மீட்டிங், அது வந்து நாங்க விசாரித்த வரைக்கும் மரியாதை நிமித்தமான ஒரு மீட்டிங், அது அவ்வளவுதான்.
அவர் இந்தியாவோட ஹெட்டாக இருக்காருங்கிற மரியாதை நிமித்தம் மீட்டிங் வர உடனே அந்த மீட்டிங்கே நீங்கள் திருச்சி மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான செய்தி எப்படி கொண்டு போகிறீங்க? வந்தாங்க, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்துச்சு, 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதனால் 14,000 வேலை வாய்ப்புகள் உருவாக போகிறதுன்னு இந்த பொய்யை யார் பரப்புனது? அவர் ட்விட்டர்லேயே தானே போட்டிருக்காரு. அதாவது புது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இப்போ அன்னைக்கு அதை ஏற்படுத்தின மாதிரி ஒரு மாயை ராபர்ட் முதலமைச்சரை சந்திச்சதுனாலதான் இந்த 15,000 கோடி தமிழகத்துக்கு வருது. இதுதானே சார் அந்த ட்வீட். ஆனா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுக்குது. என்னன்னா இன்னொரு கேள்வி, அதுக்கு அது பதில் சொல்லிருக்காரு. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு உள்ள நிறைய உப கம்பெனிகள் இருக்கு, அதுல ஒரு கம்பெனியே செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க, இல்லன்னு இருக்காங்க. ஆனா அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லி இன்னும் வேற நிறுவனங்கள் இருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற மாதிரி ட்ரேட் வார மறைமுகமா சுட்டி காட்டுகிறார். இப்ப என்னன்னா வேற நிறுவனம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் தான் வராது அப்படின்னு சொல்லிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே வராதுன்னு சொல்லலன்னு இருக்காங்க. அப்ப நீங்க போட்ட ட்வீட்டுக்கு என்ன அர்த்தம், அவங்க சொன்ன பதிலுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் இப்ப என்னன்னா, இப்ப ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்குள்ள வந்து ஏகப்பட்ட சிறு சிறு நிறுவனங்கள் இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் ஹெட் தானே ராபர்ட் ஓ. அவர் அப்ப ஃபாக்ஸ்கான் தான் வந்து பேரண்ட். அது மற்றதெல்லாம் அதுக்கு கீழே இருக்க நிறுவனங்கள்னா ஃபாக்ஸ்கானுக்கு தெரியாமல் எப்படி வந்து அவர் சொல்கிற மாதிரி அந்த வேற நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதலமைச்சர் கேட்காம அமைச்சரே முடிவு பண்ணி அதாவது செஞ்சுட்டாரா அப்படின்ற மாதிரி தானே இது என்னன்னா, இது சிஎம்முக்கு வந்து அவர் எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதனால இந்த 15,000 கோடி முதலீடு, 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா சிஎம் சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு இவராக ஒரு உருட்டுறது. இப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திலேயே இவ்வளோ ஒரு குளறுபடிகள், முன்னுக்கு பின் முரணான பேச்சு. அவர் தான் ட்விட்டர் போடுறாரு. அதுக்கப்புறம் இல்லை இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் இருக்குது, இதெல்லாம் ஒரு சிலது வெளியே சொல்லக்கூடாது. அப்படியே உடனே நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி அந்த சீனா, அமெரிக்கா இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல. ஆனால் அவர் சொல்கிறாரு அது ஜியோ பொலிட்டிக்கல் வரணும். இப்போ அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஜியோ பொலிட்டிக்கல் இப்போ என்ன யார் எந்த நாட்டு மேலே யார் வரி போட்டுட்ருக்கா, என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இதுதானே அவர் மீன் பண்ணுறாரு. அதுதான் சொல்றாரு. இப்போ விசாகப்பட்டினத்தில் ஆந்திரா மாநிலத்தில் வந்து கூகுள் நிறுவனம் அந்த ஏஐ ஹப் இது பண்ண போறாங்க. 15 பில்லியன் 1,33,000 கோடி. என்ன அவங்க இந்த விளம்பரம் எதுவுமே பண்ணாம சைலண்டா பண்ணிட்டு போறாங்க பக்கத்து மாநிலத்துல. சும்மா ஒரு ஒரு நிறுவனத்தோட ஹெட் வந்து பார்த்துட்டு போனதையே ஒரு பொய்யான தகவலை உடனே சுட போட்டு இந்த தொழில்துறை மந்திரி விளம்பரம் தெரிவிக்கிட்டு, இது வந்து இதெல்லாம் சிஎம் நாலேஜுக்கு போய் அதை என்ன பரவாயில்ல, அவர் அப்படிதான் நினைச்சுவார். சிஎம் வந்து அந்த இதில் தான் இருக்கிறார், புரியுதுங்களா? சைலண்டா பக்கத்துல இருக்க மாநிலங்கள்லாம் அவங்க வந்து எவ்வளோ தொழிற்சாலையில கொண்டு வராங்க, இது பண்றாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணாம முதலீடை இருக்க போறோம் ஊரா டூர் போயிட்டு வெளிநாடு போனப்ப என்னதான் சார் நடந்தது? இப்ப பெரிய முதலீடா இதான் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 54,000 கோடி அளவுக்குன்னு சொன்னாங்க. இது ஒண்ணுமே வரல, இதுக்கான அடுத்த கட்ட நகர்வே நடக்கல. சம்பந்தப்பட்ட ஃபாக்ஸ்கானே வந்துருச்சு. உலக அளவுல இங்கிலீஷ் சேனல்ஸ், நேஷனல் மீடியாலாம் வந்து தமிழ்நாட்டை அதை எந்த அளவுக்கு ஒரு ட்ரோல் பண்ணி பேசுறாங்க சார். உண்மையிலே தலைகுனிய விட மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்துல தமிழகம் எந்த அளவுக்கு தலைகுனி நிக்குதுன்னு அதுதாங்க. அவர் முதல்வர் ஆன உடனே முத எங்க போனார்? துபாய்னு நினைக்கிறேன். முதலீடு இருக்கிற ஃபர்ஸ்ட் துபாய் தான் போனார். இந்த லூலு மால்ல வந்து இது பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் லூலு மால் எங்க வந்திருக்கு? 5,000 கோடி 6,000 கோடியா சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்கு? இப்போ வந்து 4.5 வருஷமா அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப அதுக்கு இதே மாதிரி அடுத்தடுத்த வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் எல்லாமே இதை சார்ந்தது இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, அதாவது உண்மையாலுமே எந்த ஒரு முதலீடுமே தமிழகத்தில் வரவில்லை. இவங்க போயிட்டு அப்படியே டூர் மாதிரி போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு அப்படி வர்றாங்களே தவிர நிலைமையில எவ்வளவு செலவு. இதுல அரசு அதிகாரிகள் எல்லாம், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கூட போறாங்களாம். நான் அரசு ஐஏஎஸ் இவங்க போகலாம், ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன வேலைங்கிற இந்த சுற்றுப்பயணத்துல நான் கேட்குறேன். இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு மக்களை இங்கே ஏமாத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. அதான் மாண்புமிகு எடப்பாடியார், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து வெள்ளை அறிக்கை கட்டா எவ்வளோ நக்கல் இருந்த அந்த டிஆர்பி ராஜாவுக்கு ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து காமிப்பா வந்து, ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை, காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உண்மைதானே சார்? அதான் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நீ காட்டினது தான் உண்மை, ஏன்னா ஒன்றுமே கிடையாது. எல்லாமே போய் பித்தலாட்டம், ஃப்ராட்தனம், போய் புரட்டு தான் அந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன எந்தெந்த இப்போ எத்தனை கண்ட்ரி போயிட்டு வந்துட்டாரு. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரான்ஸ் அங்கே போனப்போ எங்கேயோ நினைக்கிறேன், அங்கே போயிட்டு இந்த கம்பெனியோட அவங்க வந்து இது பண்ணுறோம், இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அது பண்ணுறோம், ஆக்ஸ்போர்ட் விடுங்க, அது பெரிய கூத்துன்னு வச்சுக்காங்க. அது வந்து அங்கே போயிட்டு இது பண்ணுறப்ப அந்த நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே இந்தியாவிலேயே இருக்குங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு.
இப்போ எந்த கண்ட்ரியில் போய் ஒரு கண்ட்ரி வந்து இந்த நிறுவனத்தை ஒப்பந்தம் பண்ணோம்னா அந்த நிறுவனம் வந்து சென்னையிலேயே இருக்கு, இந்தியாவில் இருக்கு. இங்கே இருக்க ஹெட்டை கூப்பிட்டு நீங்கள் செக்ரட்டரியேட்லேயே பார்த்து பேசிடலாமே, அடுத்து இது போல் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வாங்க, நாங்கள் இவ்வளோ உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறோன்ட்டு. அதுக்கு அந்த நாட்டுக்கு தான் போகணுமா நீங்கள்? புரியுதுங்களா? இது எல்லாமே சும்மா போயிட்டு வந்து நாங்கள் அதை கொண்டு வந்தோம் இப்போ எல்லாம் கேள்வி கேட்டோம்னா அந்த வெள்ளை பேப்பரை காமிக்கிறது, இல்லை ஏதாவது உருட்டுறது, ஜியோ பொலிட்டிக்கல் வார், இப்போ நம்ம அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாது. இதுதான் திமுக வந்து பண்ணுறது. அது ஆக்ஸ்போர்ட் மேட்டர் விட்டுருங்க. அது வந்து இப்போ நீங்கள் நானும் நினச்சா கூட போய் இப்போ ஆக்ஸ்போர்டில் வந்து நீங்கள் நினச்சா கூட ஒரு ஆள் வந்து வாடகைக்கு எடுக்கலாம், எடுத்து ஒரு நிகழ்ச்சி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 4 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. நான் வருஷத்துக்கு 100 நாள் சொல்லியிருந்தாங்க, 4 வருஷத்துக்கும் சேர்த்து 100 சொச்சமா நடந்திருக்கு. இப்போ 4 நாள்ல இந்த கிட்னி பிரச்சனையை பத்தி கிட்னி ஜாக்கிரதைன்னு சொல்லி அந்த பேட்ச் விட்டுட்டு வந்தது பேசு பொருளாகி இருக்கு. அதுக்கு முன்னாடி கருப்பு துணி கட்டிட்டு வந்தது, அதை பத்தி நான் பிபி செக் பண்றேன்னு சொல்லி அப்பா சபாநாயகர் அவர்கள் கிண்டல் பண்ணது. ஆமா, எங்களுக்கு நீங்க பண்றது கரூர் விஷயத்தெல்லாம் பார்த்து எங்களுக்கு தான்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கிட்னி ஜாக்கிரதை அப்படிங்கிறத இந்த அரசு கையாண்ட விதம் அப்படிங்கிறது சரியா? கண்டிப்பாக வந்து இது பேச வேண்டிய ஒரு இதுதான். ஏன்னா இது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது வந்து இந்த கிட்னி திருட்டுங்கிறது வந்து ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமே வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இந்த விசைத்தறிவங்களா இருக்குங்களா அந்த ஏரியா, குறிப்பாக இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கவங்ககிட்ட வந்து இந்த கந்து வட்டி வாங்கினவங்க அதை திருப்பி செலுத்தாதவங்களை குறி வச்சு தான் வந்து இந்த கிட்னி திருட்டு இது வந்து நடந்திருக்கு. இப்போ வட்டி கட்ட முடியலங்கிறப்ப அவங்கள்ட்ட போய் இந்த புரோக்கர்கள், அந்த ஆனந்தன் சொல்கிறாங்க இல்லையா, திமுக சார்ந்த ஆனந்தன், அந்த மாதிரி புரோக்கர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதில் வந்து அவங்க வந்து அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. இது வந்து நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மாண்புமிகு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் விளக்கம் கொடுக்கும்போது யார் சரி இந்த நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னன்னா, சட்டமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்தது விளக்கம் அப்படிங்கிறது யாருமே எடுக்காத நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நடவடிக்கை எடுத்திருக்கோம், 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இது அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது அப்படின்ற மாதிரியான பல ஒரே விஷயம் நீங்க சொல்றதுக்கு நான் வரேன். நடவடிக்கை எடுத்திருக்கோம், 2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா, எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி போடுது, எஸ்ஐடி போட்டு அதோட இது நடக்குது, அது ஒரு எப்பயும் அரெஸ்ட் பண்ணல. இவங்க எஸ்ஐடி எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, ஏன்னா அரசாங்கம் போகுது. அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வந்து தலையிடலை, எஸ்ஐடியை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தமிழக அரசு எஸ்ஐடி போட்டிருக்கணும். இவங்க அப்பீலே போயிருக்கக்கூடாது. அப்பீல் போய் அப்பீலில் இவங்களுக்கு ஒன்றுமே நிவாரணம் கிடைக்காதனால மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தலையிடலை. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க, அதுக்கப்புறம் தான் அரெஸ்டே பண்ணுறாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து தோத்துட்டு வந்து இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 2 மருத்துவமனை தான் சொல்கிறாங்க இல்லையா, திருச்சியில் ஒன்று, பெரம்பலூர்ல ஒன்று, 2 மருத்துவமனைகள் சொல்றாங்க. அந்த மருத்துவமனை மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதான் சொல்ல வரேன். சர்ஜரி செய்யக்கூடாதுன்னு. ஆமா, அது பெரிய விஷயம் பாருங்க. உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அவ்வளோ திருட்டு நடந்திருக்கு, 100கணக்கிலே 1000கணக்கில்னு சொல்ல வர்றாங்க. இப்போ வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லின்னு தெரியல. ஏன்னா எண்ணிலடங்கா வறுமை கோட்டை கீழே வாழ்றவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் நீங்க செய்யக்கூடாது, மீதி எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மருத்துவமனையில் நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னா இதுக்கு பேர் வந்து நீங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்ணது அர்த்தமா, நடவடிக்கை எடுத்த மாதிரி அர்த்தமா? ஏன் நீங்க எடுக்கல? ஏன்னா உங்க கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அந்த மருத்துவமனையை நடத்துறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் மதுரை உயர்நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடியை வந்து எதிர்த்து வந்து அவங்க மேலே போட்டால் உங்களுக்கு என்ன? மதுரை உயர்நீதிமன்றம் போடுது, அரசாங்கத்துக்கு என்ன ஒரு தனியார் மருத்துவமனை மேலே என்ன அக்கறை? இவங்க எஸ்ஐடி போட வேணாம், அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றம் போறாங்க. இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும், எஸ்ஐடி வேண்டான்னு கேட்கறதுக்கு மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணிருக்கீங்க. அதாவது மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஒரு இது போட்ட உடனே அது வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே, தனியார் மருத்துவமனை மீது ஒரு விசாரணை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மதுரை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை எதிர்த்து அரசாங்கம் நீங்க இவ்வளவு செலவு செய்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க. அப்ப இது பின்னணியில் யார் இருக்கா? ஏன் அரசாங்கம் பதறுது அப்படிங்கிறத அது மக்கள் மத்தியில் இருக்க கேள்வி. புரியுதுங்களா? இது அந்த இதை பார்த்தேன், ஒரு டீட்டெயிலாக பார்த்தேன். ஏகப்பட்ட கூட்டத்தில் வந்து மா சுப்பிரமணியன் மாண்புமிகு அமைச்சர் பேசுறாரு. பேசும்போது சினிமாவில் உச்சத்தில் இருக்கக்கூடிய உச்ச நடிகர், மிக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் யாரை சொல்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ஒரு கூட்டத்தில். இப்ப பேசும்போது இந்த அளவுக்கு தன்னுடைய துறையை, ஒரு மருந்துகள் எல்லா பக்கமும் கிடைக்குதா,
உண்மையிலேயே எந்த விதமான தட்டுப்பாடு இல்லாமல், உதாரணத்துக்கு இருமல் மருந்துல இறந்த குழந்தைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12 வருஷமா எந்த விதமான ஒரு இதுவுமே டாக்குமெண்ட் சரி பண்ணலன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து போய் சரி பண்றதுக்கான, அதாவது செக் பண்றதுக்கே போகல அப்படின்ற மாதிரியான. இவங்க வந்து மன்னரையும் இவங்களையும் வந்து அவங்க வந்து தொகுதி பாடிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப அவர் வந்து அடுத்து இளவரசர் வந்து அவர் முடிச்சு விட்டுவாங்க அடுத்த தேர்தலில். ஸோ அந்த மாதிரி பட்டத்து இளவரசரை வந்து இப்பயே மகிழ்விச்சாதானே அடுத்து அவருக்கு சீட்டு கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்கும். துறையை பார்க்காம ஒரு பட்டத்து இளவரசையோட வந்து புகழ்றதுலயே இந்த மந்திரிகள்லாம் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல யாரு முதல்ல புகழ்றது, அதாவது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. பேட்டியில உப்பு மாத்திரை இல்ல சார் சொன்னோன்னா பின்னாடி இருந்து ஒருத்தர் கை பின்னாடி அந்த டீனோ யாரோ பின்னாடி இருந்து மிரட்டு அப்படியே கண்ணை உருட்டு சொல்றாரு. அதுதான் சொல்ல வரேன். இவங்க பட்டத்து இளவரசரை வந்து புகழ் பாடிக்கிட்டு துதி பாடிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க துறைகளை எதுவுமே பார்க்கறது இல்லை. அந்த 23 குழந்தைகள் இறந்தது அதெல்லாம் வந்து ரொம்ப மத்திய பிரதேச அரசு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இப்படி ஒரு இதே தெரிய வருது. நடவடிக்கை அது இவங்க பண்ணலையே அரெஸ்ட். அவங்க மத்திய பிரதேச அரசு அவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு போறாங்க. அந்த இதுக்கே வந்து இவங்க கோஆபரேட் பண்ணு அவங்க சொல்றாங்க. நம்மளாம் நம்பணும், தலைகுனியே விட மாட்டாரு நம்ம. ஏன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா ஒரு இது வரப்ப என்ன பண்ணுவாங்க. இப்ப கரூர் இன்சிடென்டா இருக்கட்டும், கரூர் இன்சிடென்ட்லயும் உங்களுக்கு ஃபெயிலியர், கிட்னி திருட்டு வழக்குலையும் உங்களுக்கு ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய. இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து நிறைய தமிழக அரசு வந்து குட்டு வாங்கிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயங்க. ஒண்ணு இந்திய எதிர்ப்பு, இல்லைன்னா கச்சத்தீவு. என்ன இப்ப கச்சத்தீவுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து பிரதமருக்கு கடிதம். நான் அப்ப சொல்றேன், நான் இது வரைக்கும் 4 லெட்டர் போட்டிருக்கேன். 15 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தீங்கல்ல, பசையான பதவிகளை உங்க கட்சியோட சேர்ந்தவங்க மந்திரியா இருந்து வாங்கினீங்களே, அப்ப என்ன தூக்கத்துல இருந்தீங்களா இல்ல கோமாவில் இருந்தீங்களா? நீங்க மத்திய அரசுல உங்களோட கட்சியை சார்ந்தவங்க பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தாங்க. நீங்க நினைச்சா நீங்க தான் அந்த கவர்மெண்ட்டே ரன் பண்ணீங்க. உங்க ஆதரவு இல்லைன்னா அந்த அரசாங்கம் நடக்காதுங்கிற அளவுக்கு நீங்க பலமா அசுர பலமா மத்திய அரசுல பதவி வகிச்சுக்கிட்டு அப்பெல்லாம் கச்சத்தீவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இது இல்லை. இப்ப ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவா இங்க வந்து உங்களுக்கு எதிராக மக்கள் மனநிலை வந்து உடனே கச்சத்தீவு. ஏன்னா இதையும் இன்னுமேட்டு மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ஏமாறுறதுக்கு தயாரா இல்லை. அது வரலாறு சார். எப்படி வந்து கலைஞர் அவர்களுடைய பேனா தலை குனியும் போதெல்லாம் தமிழக மக்கள் தலை நிமிர்ந்தார்களோ, அதுபோல இந்த திராவிட மாடல் ஆட்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கச்சத்தீவை பத்தி பேச்சிருக்கும் போதெல்லாம், அது உரிமைக்காக போராடும் போதெல்லாம் தமிழர்கள் தலை நிமிர்ந்தார்கள். அடுத்த வரலாறு எழுதுவது. அதாவது இத்தனை வருடமாக இந்த மாதிரி வந்து வார்த்தை ஜாலங்கள் வாய்ஜாலங்களை வச்சு இந்த திமுக வந்து வந்துச்சு. ஆனா இப்ப மக்கள் வந்து ரொம்ப ஏங்க இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் வேறங்க. அவங்களுக்கு தெரியுது இவன் பண்றான், இது உண்மையா இது நடிப்பா அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு நொடியில வந்து இந்த காலத்து இப்போ இளைஞர்கள்லாம் அந்த நொடியில வந்து போன்ல எல்லா டீட்டெயில் எடுத்துடுறாங்க. நீ கச்சத்தீவை பேசுனா கச்சத்தீவுன்னு அவன் போட்டான்னா உங்க அப்பா தாரை வார்த்தை கொடுத்தது எல்லாமே வெளியே வந்துடும். அப்படியே இப்ப இவன் தான் காட்டியும் கொடுக்குறான் கூட்டியும் கொடுக்குறாங்கிற மாதிரி வந்து இது சினிமாவில் டயலாக் வரல. அந்த மாதிரி நீங்களே தூக்கி கொடுப்பீங்களா? இப்ப வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதுவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், 15 வருஷமா இருந்தீங்கல்ல, பவர்ஃபுல்லா இருந்தீங்கல்ல, அப்ப ஏன் இந்த கச்சத்தீவை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசல, எதுவுமே பண்ணலங்கிறத? ஏன்னா மத்திய அரசோட நீங்க அங்க வகிச்சீங்க, நீங்க மினிஸ்டரா இருந்தீங்க, எல்லாம் பவர்ஃபுல் மினிஸ்டர், புரியுதுங்களா? பிரதமரே நீங்க சொன்ன ஆடுற அளவுக்கு தானே பிரதமர் ஆட்டி படைச்சிங்க, காங்கிரஸ் பிரதமரை மன்மோகன் சிங்க. இந்த மாதிரி தான் நடந்தது. ஏன்னா மன்மோகன் சிங்கே ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் ஒப்புதல் கிடைக்காமலே அப்போ ஒரு சில மந்திரிகள்லாம் வந்து இது பண்ண செயல்பாடெல்லாம் உண்டு, புரியுதுங்களா? அப்படி இருக்கிறப்ப அப்ப எல்லாம் கேட்காம இப்ப தூக்கிட்டு வந்துடுவார் கச்சத்தீவு கொடுத்ததே நீங்க பவர்லயும் இருந்தீங்க சென்ட்ரல்ல, அப்பெல்லாம் வரல. ஏன்னா இது அது பதற்றம் பாத்தீங்களா? கச்சத்தீவை சொல்லி மறுபடியும் உருட்டலாம். இது நம்மளை பத்தி நெகட்டிவ் நிறைய வருது, ஏதாவது ஒரு வேற இடம் டைவர்ட் பண்ணணும். இப்ப ஹைகோர்ட் முன்னாடி நடந்த சம்பவம் சார், தாக்குதல் சம்பவம், வழக்கறிஞர் தாக்கப்பட்டார் என்றது திருமாவளவன் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. அவர் வழக்கறிஞரா இல்லையா அப்படிங்கிறது போயிருக்கு. ஏன்னா 2023 நினைக்கிறேன், அப்போ அவருக்கு அந்த அனுமதி உரிமம் அப்படிங்கிறது ரிவோக் பண்ணிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஒரு தனியா வச்சுக்குவோம். ஏதோ ஒரு காமன் மேன் அவர் மேல இடிச்சுது அப்படின்றப்போ அவர் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறதும் காவல்துறை அதுக்கு எடுத்த நடவடிக்கை. பார் கவுன்சிலுக்குள்ளேயே போய் அடிச்சிருக்காங்கன்றது நிறைய முன்ன வழக்கறிஞர்களே கூட ஒரு கூட்டம் வந்து போராட்டம் பண்ணாங்க.
இப்பதான் அது ஒரு 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு சார்பு நிலையான நடவடிக்கையா? ஒரு வழக்கறிஞரை நீங்க எப்படி இந்த சம்பவத்தை பார்க்கல? கண்டிப்பா. ஏன்னா இது ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த விஷயங்கள் வந்து அது என்ன அந்த ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞர் வந்து உன்ன அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க இது பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து வழக்கறிஞர் தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வர்றப்ப ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்திருக்கும், இல்லை அவங்க கிளைண்ட்டுக்கு வந்து சரியாக கைட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வழக்கறிஞர்கள் மேலே வந்து இந்த மாதிரி வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார் கவுன்சில் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து விசாரணை நடக்கும். பார் கவுன்சிலே அந்த வழக்கறிஞர் மேலே வந்து விசாரணை நடக்கும். விசாரணையில் வந்து அவர் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிதான் அந்த வழக்கறிஞருக்கு வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டாங்க. இப்போ வழக்கறிஞர் தான். இந்த மாதிரி நிறைய பேர் மேல இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிவோக் பண்ணுவாங்க. இன்னொரு கிளாரிட்டி, அவர் வச்சிருந்த வண்டி வந்து அந்த வண்டிக்கான ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனா சில நாட்கள் கழித்து MP திருமாவளவன் அவர்கள் மீட்டிங்ல பேசும்போது எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள்ட்ட தான் அந்த வண்டி வாங்கிட்டு வந்து 12 மணிக்கு கொடுக்குறேன்ட்டு போனாரு, ஆனா அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்ப அந்த வண்டி மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே உங்கள் கட்சிக்காரன் மேல தானே நீங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். இதுல நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், அந்த நம்பரை போட்டு பார்த்தா அது 2 வீலர் இதே வேலை இல்ல, ஏதோ 4 வீலர். நான் சொல்றேன் 4 வீலர் இது, அந்த வண்டியே அவருது இல்லன்றான். அப்ப நீ யார சொல்ற? வண்டி ஓஸ்ல வாங்கிட்டு வந்த இவருக்கு தப்பா, அந்த வண்டியை வச்சிருக்கிறவன் தப்பான்றதா கேள்விதான் வருதுங்க. வண்டி யாரு உரிமையாளர்னு கொண்டாடுறாங்களோ அவங்களோட தப்பு தானே. அப்போ நீங்க வந்து ஃபேக்கா ஒரு நம்பர் பிளேட்டை வச்சு நீங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்கீங்க இவ்வளவு நாளா. அது இவரே சொல்றாரு, என் கட்சி தொண்டரோட வண்டியை தான் ஓசி இரவல் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதான் அவர் வாக்குமூலத்தை எடுத்து அந்த வண்டி ஓனரை அரெஸ்ட் பண்ணலாமே. இப்ப போக்குவரத்து சட்டப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபேக்கா ஒரு இது வந்து ஒரு 2 வீலர்ல 4 வீலர் எவிடன்ஸ் வேணும். அந்த வீடியோல வண்டி நம்பர் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் பேசி இருக்காரு. இது ரெண்டுமே போதுமே, வழக்கு தொடுக்கலாமே. ஆனா 2 பேர் மேலயும் வழக்கு அப்படிங்கறத இது யாரை காப்பாற்ற, யாரை பயன்படுத்த வேலை? இன்னைக்கு காணொலியில எல்லாம் பாக்குறோம். அந்த ராஜீவ்காந்திங்கிற அந்த வழக்கறிஞர் வந்து போராட்டத்தில் பாக்குறா, மறுபடியும் திரும்பி வர்றப்பதான் பின்னாடி இருக்கிறவங்க அடிக்கிறாங்க, உடனே அடிக்கிறாங்க. அப்புறம் வண்டியை பிடிச்சி தள்ளுறாங்க. ஒரு லேசா தட்டுனாங்க, அது கூட சரியா தட்டல அப்படின்னாரு. அதாவது அப்புறம் வண்டியை தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் 3-4 பேர் அடிக்கிறாங்க. அவர் வந்து அந்த அடி வாங்க முடியாம தன்னை உயிரை காப்பாத்திக்கணுங்கிறக்காக தான் பார் கவுன்சிலுக்குள்ள ஓடுறாரு. போலீஸ் தான் அவரை வேகமா கூட்டு போகுது. இல்ல இவர் ஓடுறாரு. வீடியோல பாத்தீங்கன்னா இவர் ஓடுவார், பார் கவுன்சில் நோக்கி தான் ஓடுவார். பார் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து வழக்கறிஞர் நலனை காக்குறதுக்கு தான் இருக்கு பார் கவுன்சில். அங்க ஒருத்தர் தஞ்சம் அடையிறப்ப உயிருக்கு பயந்து அங்கேயும் உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அப்ப அந்த பையன் மேலேயே நீங்க வழக்கு போடுறது வந்து எவ்வளவு இது ஒரு இந்த அரசாங்கத்தோட இது பாத்தீங்களா? கூட்டணி கட்சிக்காக வந்து பண்ணலாமா? அடி வாங்கினா அந்த பையன் யாரையா திருப்பி அடிச்சானா? அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, காணொலியில பாத்தீங்கன்னா அந்த ராஜீவ்காந்திங்கிற வழக்கறிஞர் யாரையா திருப்பி அடிச்சாப்லையா, ஏதாவது எதிர்வினை ஆட்டினாப்லையா? அடி வாங்குறாரு, ஓடுறாரு, தன்னை காப்பாத்திக்கிற ஓடுறாரு. அவர் மேலே நீ FIR போடுறேன்னா அப்ப இந்த அரசாங்கம் என்ன மாதிரி அரசாங்கம்? இந்த காவல்துறை என்ன? பாஜக எங்க இருந்து சார் இருந்துச்சு? பாஜக வந்தது, இது வந்து நேரேட்டிவ் செட் பண்ணி பண்ணாங்க, திட்டம் போட்டு பண்ணாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க தன்னிச்சையா நடந்த, எதேச்சையா நடந்த ஒரு நிகழ்ச்சி. இவர் ஒண்ணு RSS பின்புலம், இவங்களுக்கு அதுதாங்க. இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இவங்க தூங்குறது கூட RSS பாஜக இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோட கூட்டணம் ஒண்ணுக்கு என்ன? நீங்க போனதே இல்லையா? இந்த திருமாவளவன் பாஜக அங்க வைக்கலையா? கூட்டணியில் இல்லையா? இந்த திமுக இல்லையா? காங்கிரஸ் மட்டும்தான் இல்லை, இது எல்லாம் அங்கதானே இருந்தீங்க. இன்னைக்கு அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்துருச்சுன்னா தனித்தனியா நிற்பாங்க. மறுபடியும் இந்த மாதிரி வருவோம், இந்த மாதிரி கும்மால் அடிப்போம், இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுவோம் பண்ணுவோங்கிற உங்க நினைப்புல வந்து மண்ணள்ளி போட்டாங்க. என்ன பிஜேபி அதிமுக சேர்ந்ததே உங்களுக்கு. அதனால ஒரு திருமாவளவன் அப்ப பேசுவார் பாருங்க, எங்களுக்கு அதிமுக மேல ஒரு நல்ல மரியாதை உண்டு, அந்த கட்சி வந்து காப்பாற்றணுங்கிறக்காக தான் நாங்க இவ்வளவு சொல்றோம், அக்கறையில சொல்றோம். என்னை பார்த்துக்கிற எனக்கு தெரியும், என் மேல இதுக்கு நீங்க சொல்றாரு, எவ்வளவு அசிங்கப்பட்டு ஏங்க சொல்றாரு, நீங்க சொல்றீங்கன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க என்ன உருட்டுறீங்க? உங்களை விடவா நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் CM போகல, கரூருக்கு மட்டும் போனார்னா இங்க வந்து கொஞ்சம் பேரா செத்தாங்க, அங்க மொத்தமா செத்தாங்க, இவரெல்லாம் பேசலாமா? நாங்க சம்பவம் நடந்த பிறகு 2 முறை வேற காரணங்களுக்காக முதலமைச்சர் போய் நேரில் சந்திக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். அதுல ஏதேனும் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல FIR பதிவு பண்ண கூடாதுன்றதுக்கான வேண்டுகோள் வைக்கப்பட்டுன்ற மாதிரி ஒரு ரூமர் மாதிரி வந்துருக்கு. ரூமர்னு சொல்ல, ஏன்னா அது அதிக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நம்மள்ட்ட இல்ல. சோ இது விஷயமா பேசி இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியை வைக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா நான் வேற ஒரு சேனல்ல கூட இப்போ போன வாரம் கொடுத்ததுல கூட சொன்னேன், இந்த திருமாவளவன் அப்பப்போ இந்த மாதிரி சொல்றாரு,
கூட்டணி இதை பற்றி சொல்கிறாரு, ஆளுங்கட்சியை பற்றி சொல்கிறாரு. நான் உடனே சொன்னேன், நான் வந்து அன்னைக்கு வேறு சேனலில் இப்படி ஏதாவது சொல்லுவார் திருமாவளவன் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பார், ஏதாவது ஒரு பேட்டி கொடுப்பார். அடுத்து ஒரு 2-3 நாட்களில் வந்து முதல்வரை பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு முதல்வரை பார்த்துட்டு வருவார். அப்புறம் வந்து ஆஃப் மோடுக்கு போயிடுவார். முதல்வரை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீறிக்கிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சைலண்ட் மோடுக்கு போயிடுவார். இது வந்து தொடர்ந்து நடக்கிறது தான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதுலயும் ஏதாவது ஒரு எதுக்காக பார்த்தாருன்னாங்கிறது இது ஒரு காரணமாக இருக்கலாம். கரூர் சம்பவத்துல உயிரிழந்தவர்களுக்கான இழப்பீடாக விசிக தரப்புல 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டது. 50,000 இல்ல 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டது. கொடுத்தது காசோலை 50,000. ஒரு திருமண மண்டபத்துல வச்சு 50,000 கொடுத்தது. இது மக்களுக்கு பல பேருக்கு தெரியாது. ஏன்னா 50,000 கொடுத்தது, ஆனா அறிவிச்சது 1 லட்சம் ரூபாய். இப்ப அந்த 50,000மே அந்த மக்களுக்கு போய் சேருமா, அந்த செக்கு பணமா மாறுமான்றது அவங்கள்ட்ட ஒருவேளை கொடுத்தவங்களையே நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா என்னன்றது நமக்கு தெரியல. பட் என்னன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் பணம் கட்டுங்க, பேங்க் அக்கௌண்ட், கட்சியோட பேங்க் அக்கௌண்ட் இது வரைக்கும் எல்லோருக்கும் பணம் சென்று விடுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனை விசிக தரப்புல இருந்து யாருக்கும் வைக்கல. ஏன்னா வாங்கினவங்க வாங்கிட்டோம்னு சொல்ல மாட்டாங்க, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு விடுது. எப்படி பணம் வேணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தாலும் இது பற்றி செய்திகள் எதுவுமே போகாதீங்க, எல்லோருக்குமே பணம் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரியான செய்தி வரல. இது எப்படி சார் அக்கௌண்ட்லயே பணம் இல்லாம மாவட்ட செயலாளர்கள்ட்ட பணம் கேட்டு, அதுவும் வெளிப்படையா வீடியோ மூலமா பணம் கேட்டு, அது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட 42 குடும்பங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு சார்? அந்த 50,000 ரூபாய் பணத்தை அவங்க எப்படி போய் பேங்க்ல போட்டு அவங்க வாங்குவாங்க? அவங்களுடைய ஒரு மாதிரியா இருக்குல்ல சார், அது ஒரு யாசகம் பாங்குற மாதிரி அவங்களுடைய மனநிலையில இருந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா. அதாவது எதுவுமே ஒரு தெளிவா ஒரு திட்டமிடலோட பண்ணணும். உங்ககிட்ட இல்லங்கிறப்ப எதுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க? இல்ல நீங்க வசூல் பண்ணி இல்ல நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணல. இந்த பணம் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டு போங்க. உங்களை யார் வந்து இல்ல நீ அனௌன்ஸ் பண்ணிட்ட இப்பயே கொடுன்னு யாராவது கேட்க போறாங்களா? யாரும் கேட்க போறது கிடையாது. ஒரு திட்டமிடல் இல்லாம ஒரு இது இல்லாம நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களோட சொன்ன மாதிரி அவங்களோட அலைய விட்டுட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் என்ன போக்கு? இது வந்து அப்ப இவ்வளவுதான் இருக்கு உங்க கட்சி வந்து. அப்புறம் நீங்க எப்படி நடத்துறீங்க என்னங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது யாருமே எதுவுமே அடங்க மாட்டாங்க, அடங்குமுறை அத்துமீறுங்கிற மாதிரி தான் அவங்க இது இருக்கு. ஒரு கட்சிக்கு வந்து ஒரு ஃபண்டு உங்க பேங்க் அக்கௌண்ட் சொல்லி கட்சியோட அக்கௌண்ட் சொல்லி அதுல வந்து உங்க மாவட்ட செயலாளர் போற நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க. இப்ப ஒரு ஃபண்டு இந்த இது சொல்ல வரப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமாவே இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துறது இந்த மாதிரி வந்து எத்தனையோ கடைகள்ல அங்கெல்லாம் போய் வந்து நன்கொடை கேட்கறத நம்ம பார்த்துருக்கோம். பர்னிச்சர் கடையில ஆமா, அந்த முதல் ஃபோன் போட்டாலும் அவர் இப்படிதான் பேசினாரு, நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் பேசுறது அந்த சிசிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவங்க ஏதாவது பொதுக்கூட்டம் இல்லை ஏதாவது ஒரு மாதிரி பண்ணாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி நன்கொடை கேட்கறது, இல்லைன்னா யாருன்னு நாங்கள் காட்டணுங்கிறது இந்த மாதிரி நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ கட்சியில நிதி இல்லைங்கிறப்ப ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்குறாரு. மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கேட்குறப்போ அவங்க எங்கே போய் கேட்பாங்க? இந்த மாதிரி கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் இங்க தானே போய் ஏதாவது பண்ணி வாங்குவாங்க பணத்தை வந்து. அவங்களுக்கு அதுதான், அவங்களுக்கு அந்த காசு தர மாட்டாங்களா சார்? கட்சிக்கு அதானே, கட்சிக்கு அது இப்படிதானே இது வரைக்கும் பொதுக்கூட்டம் எல்லாத்துக்கும் இப்படிதானே பண்றாங்க. அப்ப இதை சொல்லுவாங்க, நாங்க பொதுக்கூட்டம் நடத்த போறோம், எங்க தலைவர் வராருன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப எங்க தலைவர் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு வேணும்னு காசு கொடுக்குறோம் நாங்க சொல்லியிருக்கோம், எங்க கிட்ட கேட்டிருக்காரு, காசு கொடுங்கன்னு கேட்க போறாங்க. அதுவும் நாளைக்கு எங்கேயாவது சமூக வலைதளங்கள் காணொலி மூலியமா வரத்தான் போகுது, நம்ம பார்க்கத்தான் போறோம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.